Hi everyone, 10th standard social science க்கு ரொம்ப important question தான் பார்க்க போறோம். 2 mark, 5 mark, 8 mark பார்க்க போறோம். மேப், டைம்லைன், டீடைல் என்ன 8 mark வரும், டீடைல்ல 5 mark என்ன வரும் அப்படிங்க சொல்லியிருக்கேன். நான் இப்போ சொல்றேன். மொத்தமா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन மட்டும் தான் கொடுத்திருக்கேன். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் ஹிஸ்டரியில வந்து 8 லெசன்ங்கறாங்க. அதாவது 6 7 8ங்கறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 9 9வது யூனிட் இருக்கு. சோ நான் 10 யூனிட் வரைக்கும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஜியோகிராஃபி 6 7 இருக்கு. சிவிக்ஸும் லாஸ்ட் 2 யூனிட் இருக்கு. எகனாமிக்ஸ் லாஸ்ட் 2 யூனிட் இருக்கு. சோ என்ன டீடைல் மட்டும் படிச்சா போதும். எல்லாத்துலயும் 1 2 டீடைல் தான் சொல்லிருக்கேன். சோ அதை நீங்க படிச்சீங்கன்னா போதுமானது. 2 மார்க்கும் அப்படிதான். எல்லாத்துலயும் 2 3 தான் சொல்லிருக்கேன். சோ அதை நீங்க படிச்சு போதுமானது. 50க்கு 50 கண்டிப்பா எடுக்க முடியும். மேப் நான் கடைசில சொல்றேன் என்ன பண்ணனும். ஓகே. இது ஒரு 4 8 மார்க் இருக்கு. ஓகே. சரி. அதே மாதிரி அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் Subscribe பண்ணாம பாத்துறீங்க. 10th ஸ்டாண்டர்ட் லைக்கும் பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு அது போய் சேரும். ஏனா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கொடுத்திருக்கேன். பாருங்க. டாப் 5 மார்க் and 8 மார்க் ஃபர்ஸ்ட் 5 மார்க் 8 மார்க் ஹிஸ்டரி கட்டபொம்மன் படிச்சே ஆகணும் 8 மார்க் அவுட் பிரேக் ஆஃப் வெள்ளூர் போதும். யூனிட் 7ல 1857 ரிவால்ட் மட்டும். யூனிட் 8ல காந்தி மாஸ் லீடர் காந்தி சிவில் டிசோபிடியன்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எழுதி விட்டுருங்க. எல்லாம் இப்போ மாஸ் லீடர்ல வர ஹெட்டிங் சிவில் டிசோபிடியன்ஸ்லயே வரும். சோ படிச்சிருங்க. ஆனா இது 8 மார்க் பாத்துக்கோங்க. சுதேசி மூவ்மென்ட் மட்டும் யூனிட் 9 யூனிட் 10ல பெரியார் ஈவிஆர். சோ இத மட்டும் பார்த்தா போதும். ஜியோகிராஃபில யூனிட் 6ல ரிவர் காவேரி சாயில் டிஸ்ட்ரிபியூஷன் சைக்ளோன்ஸ். யூனிட் 7ல பிளான்டேஷன் ஃபார்மிங் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். தமிழ் மீடியம் இருந்தீங்கன்னா ரோமன் நம்பரோட நான் வந்து புக் பேக்ல இருக்க என்ன நம்பரோ அந்த டீடைல் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ணணும் அப்படினா புக் எடுத்து மார்க் பண்ணிக்க. சோ அடுத்து சிவிக்ஸ் நான் அலைன்மென்ட் மூவ்மென்ட் ஃபாரின் பாலிசி பிரிக்ஸ் 3 क्वेश्चन தான். எகனாமிக்ஸ்ல யூனிட் 4ல டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் ஜிஎஸ்டி பிளாக் மணி சம ஈஸி. யூனிட் 5ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேடஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் 5 பாயிண்ட் அவ்வளவுதான். சோ 5 மார்க் முடிஞ்சு. 2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 6ல 1 2 5 யூனிட் 7ல 2 4 யூனிட் 8ல 1 5 யூனிட் 9ல 1 2 3. சோ எல்லாத்துலயுமே 2 2 क्वेश्चन தான் கொடுத்திருக்கேன். அத படிச்சா போதும். சரியா? ரொம்ப ஹெவியெல்லாம் நான் கொடுக்கல. ஜியோகிராஃபிலயும் அப்படிதான். ஜியோகிராஃபில கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஈஸி. இது 4 5 क्वेश्चन இது 5 क्वेश्चन யூனிட் 6 7 7ல. சிவிக்ஸ்ல வந்து 1 2 5 ரோமன் நம்பர் இங்க கொடுத்துக்கேன் பாருங்க. யூனிட் 5ல 1 6 7. எகனாமிக்ஸ்ல டாக்ஸ் லெசன்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அது கொடுத்திருக்கேன். யூனிட் 5ல கொடுத்திருக்கேன். சோ இத மட்டும் படிச்சா எல்லா 2 மார்க் எழுதிரலாம். டைம்லைன் இந்தியன் மூவ்மென்ட் 1905 ல இருந்து 1930 வரைக்கும் ஒரு 5 டைம்லைன் ஞாபகம் வச்சுக்கோ. 1920 ல இருந்து 1940 வரைக்கும் ஒரு 5 டைம்லைன் ஞாபகம் வச்சுக்கோ. 1930 ல இருந்து 1950 அதிகமா கேக்குறதுக்கு இதா வாய்ப்பு இருக்கு. சோ இருந்தாலும் இந்த 3 செட் ஆஃப் டைம்லைனும் ஞாபகம் வச்சுக்கோ. சோ கண்டிப்பா எழுதிரலாம். இந்தியன் மூவ்மென்ட் தான் கேட்பாங்க. மேப் வந்து ஹிஸ்டரி அவுட்லைன் மேப் இந்தியன் அவுட்லைன் மேப் பேஜ் நம்பர் 100 இங்கிலீஷ் மீடியம் புக்ல பேஜ் நம்பர் 100லயும் பேஜ் நம்பர் 79லயும் இருக்கு. அந்த மேப்ல இருக்க எல்லாமே பாத்துரு. புக்கின் மேப் புக் பேக் அப்படிலாம் கிடையாது. நீ அதுல இருக்கிறது எல்லாமே பாத்துரு. எது வேணாலும் அஞ்சனை கேட்கலாம். ஜியோகிராஃபில யூனிட் 6 7 புக் பேக் மட்டும் பார்த்தா போதும். புக் பேக்ல என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போதும். பப்ளிக் வேற மாதிரி நான் சொல்றேன். இப்போதைக்கு இது போதும். ஓகேவா? ஃபில்லப்ஸ் படிச்சுக்கோ. கிவ் ரீசன் டிஸ்டிங்விஷ் படிக்க முடியலனா விட்டுரு. ஆனா படிக்க முடிஞ்சா படிச்சிரு. இருக்கிறதே 6வது 7வது லெசன்ல ஒரு 2 2 क्वेश्चन தான். படிக்க முடிஞ்சா படிக்க முடியலனா விட்டுரு. ஆனா ஃபில்லப்ஸ் படிக்க ட்ரை பண்ணு. சூஸ் படி. சூஸ் வந்து நம்ம 10 சூஸா வரும். ஃபில்லப்ஸ் படி. ஃபில்லப்ஸ் வந்து எல்லாத்துலயுமே ஒரு 2 2 லெசன் சொல்லும்போது ஈஸியா தான் இருக்கும். சோ அதனால சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியான கிடையாது. இந்த क्वेश्चन மட்டும் படிச்சே போதுமானது. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டுட்டேன். பட் இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन. டாப் மோஸ்ட் பாருங்க ஒரு 10 क्वेश्चंस ஒரு டீடைல் சொல்ல போனா இதுதான் அது. சோ அதனால 10 ன்னு சொல்லிட்டு 20 கொடுத்திருக்கீங்க சார் அப்படினா அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஒரு லெசன்ல 1 தான் கொடுத்திருக்கேன். 2 தான் கொடுத்திருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. 2 மார்க் அப்படிதான். ஒரு லெசன்ல 2 இல்ல 3 தான் கொடுத்திருக்கேன். இது கூட படிக்கலாம் இப்படி. சோ அதனால சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஆதரவு இல்லனா நான் இல்ல. Thank you.